வணக்கம். Thursday சாய்பாபா ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே, ஏஞ்சல்ஸ் கார்டு வச்சிருக்கேன், சாய்பாபா கார்டு வச்சிருக்கேன். ஓகே, ஏஞ்சல்ஸ் கார்டு உங்களோட தற்போதைய சூழ்நிலைக்காக எடுத்து வச்சிருக்கேன். சாய்பாபா உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக பாபா கார்ட்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா? எஸ், நல்லா இருக்கு. கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, அது இன்னும் உங்க கைக்கு வந்து சேரல. காத்திருக்கீங்க, ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கீங்க. எஸ், கார்ட்ஸில் நல்லா தெரியுது. இது எதுக்கான காத்திருப்புன்னா, திருமணம் சார்ந்து இருக்கலாம். வீட்டில் எதனா வரன் பார்த்துட்டு இருக்கலாம், பட் தட்டி போயிட்டு இருக்கு, இன்னும் நல்ல வரன் வந்த பாடில்லை அப்படின்ட்டு இருக்கலாம். இல்லை குழந்தை வரமாக இருக்கலாம், வேலை தேடும் நபர்களாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இல்லை வீடு வாகனம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நான் வாங்கணும், பொருள் சார்ந்த விஷயம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நபர்களாக இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், பட் உங்களோட காத்திருப்புக்கான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. அது நல்லதாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ காத்திருப்பு வீண் ஆகாது. சரியா? நல்லா இருக்கு கார்ட்ஸ். இது வரைக்கும் ஏதாவது கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தா அதெல்லாம் உங்களோட கர்ம பலன், உங்களோட பேட் கர்மா, அது கழியறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு அப்பா சொல்கிறார். ஸோ அதுலேருந்து நீ உன்னோட பாடங்களை படிச்சுக்கோ. எந்த ஒரு விஷயமும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதுலேருந்து உனக்கான பாடங்களை எடுத்துக்கோ அப்படின்றாரு. ஸோ அது மறுபடியும் வராத அளவுக்கு நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்றாங்க. ஓகேவா? உங்களோட வாழ்க்கையின் குறிக்கோள் அதை நினச்சி பார்த்து வாழுங்க, நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க அப்படின்றாங்க. நல்லா இருக்கு. ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களை வந்து சேருங்க. ஓகேவா? இதில் நான் சொன்ன காத்துட்ருப்பீங்க அப்படின்னு, அந்த காத்துட்ருப்புக்கான பலன்கள் இந்த கார்ட்ஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலான்னு சொன்னேன். ஓகேவா? பாபா கார்டில் என்ன வந்திருக்குன்னா, காத்திருக்குங்க, பட் என்னால் எவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்வேன், என்னை நம்பு அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நல்லா இருக்கு. கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேவா? உங்களோட குல தெய்வம், கார்டியன் ஏஞ்சல், இஷ்ட தெய்வம், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் எஸ் நிகழ போகுது. நல்ல விஷயங்கள் நல்லாவே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை நம்புங்க. நல்லா இருக்குது. கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பாபாவோட நாம ஜெபம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஓகேவா? பைல் நம்பர் 1. தேங்க்யூ, பாய். வணக்கம். பைல் நம்பர் 2 Thursday சாய்பாபா ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஏஞ்சல் கார்டு வச்சுருக்கேன், சாய்பாபாவோட கார்டு வச்சுருக்கேன். ஏஞ்சல் கார்டு உங்களோட தற்போதைய சூழ்நிலை பார்க்கறதுக்காக வச்சுருக்கேன். பாபா கார்டு அதற்கான தீர்வு பாபா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஓகேவா? எஸ், ஒரு நல்ல மாற்றம் உங்ககிட்ட நிகழ்ந்துட்டு இருக்குங்க. நல்லா இருக்கு. கார்ட்ஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு நீங்கள் தான் ஆசான் அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் இருக்கு. உங்களின் மகிழ்ச்சி அடுத்தவரிடம் தேடாதீர்கள் அப்படின்ற மாதிரி உங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ உங்களோட மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு கேட்டால் அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே, உங்களோட பலவீனம் பலம் எல்லாமே நீங்கள் தாங்க. ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இருக்கலாம். சூழ்நிலை என்ன வேணால் இருக்கட்டுமே. நான் மனசில் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை நான் சோகமாக தான் இருப்பேன்னா அதுவும் உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. இந்த பைல் நம்பர் 2 எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களோட தேர்வு தான். சரியா? ஸோ உங்களோட மனது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. உங்களோட மனசு வந்து ஒரு சிறந்த ஆசானாக உங்களுக்கு வழிகாட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தும் நீங்கள் மீண்டு வந்துடலாம். ஓகே, சூழ்நிலை எதுவாக வேணா இருக்கலாம், பட் நான் அதுலேருந்து வந்துடுவேன் அப்படின்ற நம்பிக்கையை எப்பொழுதும் உங்கள் மனதில் விதைச்சிட்டே இருங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட மனதோட குரலை நீங்கள் கேளுங்க, அதை உங்களை அழகாக அட்வைஸ் பண்ணும். ஓகே, சிறந்த ஆலோசகர் யாருன்னா உங்களுக்கு நீங்கள் தான். சூப்பராக இருக்கு கார்டு. எஸ், பாபா கொடுக்குற அட்வைஸ் நான் சொன்னேன். கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாற்றத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, ஒரு விஷயம் டக்குன்னு மாறாது. எங்கேயாவது அடிபட்டு தான் திருந்திருப்போம். ஸோ அதே மாதிரி உங்களோட மாற்றம் நல்லா இருக்கு. அப்பா கொடுக்குற விஷயம், அந்த மாற்றங்கள் நல்லா இருக்கு. பட் கடந்த காலங்களில் சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும்ல, அதை பாபாவோட துண்ணியில் போட்டு எரிக்க சொல்கிறாரு. உனது கவலை, பயம், கோபம், துன்பம், பொறாமை மற்றும் நோய்கள்
அனைத்தையும் எனது புனித அக்னியில் எரித்து நலம் பெறுவாயாக அப்படின்றார். ஸோ ஏதாவது உங்கள் மனசில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பாபாவோட துணியில் போட்டு எரிச்சிடுங்க. ஓகேவா? இனி உங்களுக்கு சிறந்த காலம் தாங்க. எஸ், நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கலாம், இல்லை லவர்ஸ் பிரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா ரீயூனியன் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. சரியா? கார்ட்ஸ் நல்லா வந்திருக்கு, பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்திருக்கு. இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பூசல்கள் இருந்தாலும் அவங்களும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்ட்ஸ் நல்லா இருக்கு. நல்லதை நினைங்க. ஓகேவா? ஸோ ஒரு வசியக்கல் உங்கள் கையில் கிடைச்சா எப்படி? நல்லதை தானே நினைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கைக்கு வரும். சரியா? ஸோ நீங்கள் நினைக்கிறது ஒண்டி நல்லதாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்க இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு பாபாவோட கார்ட்ஸில் வந்திருக்கு. ஓகேவா? வீணாக உனது துன்பங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அதை பற்றியே மற்றவர்களிடம் பேசி புலம்பாதீங்க. அதை தவிர்க்க பாருங்க. உங்களோட சிந்தனைகள் வந்து நல்ல விஷயத்தை நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு பாபா கொடுக்குறாங்க. எஸ், பெற்றோர்கள் ஏதாவது உங்களுக்கு அறிவுரை சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? பெற்றோர்கள், பெரியோர்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவங்க சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அவங்க உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. இது மேட்ச் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, நன்றி. வணக்கம். பாயிண்ட் நம்பர் 3, தேர்ஸ்டே சாய்பாபா ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஏஞ்சல்ஸ் கார்டு வச்சுருக்கேன், சாய்பாபா கார்டு வச்சுருக்கேன். ஏஞ்சல்ஸ் கார்டு உங்களோட தற்போதைய சூழ்நிலை உணர்றதுக்காக வச்சுருக்கேன். சாய்பாபா இதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சரியா? நல்லா இருக்கீங்களா? பாயிண்ட் நம்பர் 3. எஸ், ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும், ஆனால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. எஸ், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இன்னொரு விஷயம், இப்போது நீங்கள் குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வரம் காத்துட்ருக்கு, உங்களுக்கு கைக்கு கிடைக்க. ஓகேவா? நல்லாயிருக்கு, கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா வர சான்சஸ் இருக்குது. ஓகே, பொருளாதாரம் சார்ந்து சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் உங்களுக்கான சொத்து கரெக்டாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பணம் பற்றிய பயம் தேவையில்லை. ஓகேவா? வருங்காலத்துலேயா உங்களோட காசு, மணி, துட்டு அப்படின்ற அளவுக்கு பண சேர்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது பணப்பிரச்சனை இருக்குன்னா கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உங்களோட வருங்காலத்தில் எல்லாம் சரியாயிடும். சரியா? ஓகே, அந்த முடிவு எடுக்க தெரியாமல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பாபா சொல்கிற விஷயம் சரணடைதல். என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற விஷயத்துக்கு பாபா கோயிலுக்கு நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவரோட பாதத்தில் வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், பாபாவோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்து கேளுங்க, எனக்கு இதுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு உணர்த்துவார். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க. ஓகேவா? உங்களோட இன்னர் வாய்ஸ் அதுக்கிட்ட கேளுங்க, பேசுங்க. எனக்கு இப்போ என்ன எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அது சொல்லும், அழகாக சொல்லும். திறந்த மனதோடு இருங்க. சரியா? மனசுக்குள்ளே எந்த வித விஷயங்களும் நெகட்டிவ் திங்ஸ் வச்சுக்காதீங்க. எதிர்மறையான எண்ணங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மனசு உங்ககிட்ட பேசாது. சரியா? ஸோ ஏதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் முற்றிலுமாக அகற்றிடுங்க. மனதை எப்போதுமே தூய்மையாக வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட மனசு உங்ககிட்ட பேசும். நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா நீங்கள் அதுக்கிட்ட கேட்பீங்க, அது ஒரு நல்ல விஷயத்துக்கு அறிவுரை கூறும். சரியா? ஸோ உங்களை நம்புங்க. அதே மாதிரி வாழ்க்கையோட நிதர்சனம் என்னன்னு பாருங்க. சரியா? எஸ், இந்த நேரத்தில் இதுதான் சிச்சுவேஷன்னா அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை தான் நம்ம எடுக்க முடியும். ஓகே, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ், நல்லாவே தெரியும். அப்படி இல்லைன்னா அப்பா உங்களோட கனவுகளை வந்து உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. சரியா? இதில் நான் சொல்லியிருந்தேன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கணும், ஆனால் என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ பாபா உங்களோட கனவின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. சரியா? பாபாவோட நாம ஜபம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கான ஆன்சர் அவர் கொடுப்பாரு. சரியா? எதையுமே ஒரு தன்னம்பிக்கையோட துணிஞ்சு சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. பயம் வேண்டவே வேண்டாம். தன்னம்பிக்கை, துணிச்சல், அதோட உங்களோட மகிழ்ச்சி. எஸ், இது எல்லாம் கலந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகுனீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாகவும் வர வாய்ப்புகள் இருக்குது. நல்ல நண்பர்கள் உங்கள் கூட சேர்ந்து வச்சுக்கோங்க, அது கூட நல்லாயிருக்கும். எஸ், நல்லாயிருக்கு. கார்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேவா? ஸோ எதுக்கும் இந்த பயம், தயக்கம் வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும்னா அப்பா கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கனவு மூலியமாக வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா பாபாவோட கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் மனசே கேளுங்க, அது உங்களுக்கு அழகாக சொல்லும். சரியா? ஸோ குழப்பிக்க வேண்டாம், நீங்கள் கரெக்டான முடிவு தான் எடுப்பீங்க. அந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குங்க.
எஸ், நீங்கள் ஒரு தெளிவான நபர் தான். இப்போ ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். எஸ், கொஞ்சம் மௌனமாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கான தீர்வு வர உங்களுக்கே தெரியும். அதை பற்றியே பேசிக்கிட்டு இல்லாமல், அதை பற்றியே யோசிச்சுட்டு இல்லாமல் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் மௌனமாக இருந்து பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கணும்னு காத்துட்ருக்கீங்கல்ல, அது நல்ல முடிவாகவே உங்களுக்கே தோணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரீடிங் பொருந்தும். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.